வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். தள்ளாடுகின்ற ஒருவருக்கு ஆதரவாக ஊன்றுகோல் தேவைப்படுகிறது, துணை தேவைப்படுகிறது. சங்கீதம் 26 தள்ளாடுபவர்களை எப்படி கர்த்தர் தாங்குகிறார் என அறிந்து கொள்ளலாம். தாவீது தன் அனுபவத்தில் இப்படியாய் கூறுகிறார். சங்கீதம் 26 இப்படி ஆரம்பிக்கின்றது: நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, அதாவது தடுமாறுவதில்லை. தள்ளாடுதல் என்றால் பள்ளம் மேடுகளில் ஒருவன் நடப்பதைப் போல முடிவு எடுக்க முடியாமல் திணறுகின்ற நிலை, மனதில் தெளிவில்லாத, சமாதானமில்லாத நிலை என்று பொருள் கொள்ளலாம். தாவீது தன் வாழ்க்கையில் பல கட்டங்களில் இப்படிப்பட்ட நேரங்களை சந்தித்திருந்தார். கர்த்தரை நம்புகிறவர்கள் தள்ளாட மாட்டார்கள் என்று மட்டும் தாவீது கூறவில்லை, கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றும் சுட்டி காண்பிக்கிறார். அவர்கள் வீணரோடே, அதாவது பொய்யரோடே உட்கார மாட்டார்கள், வஞ்சகரோடு, மாய்மாலக்காரரோடு சேர மாட்டார்கள், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைப்பார்கள், துன்மார்க்கரோடே சேர மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உண்மையாய் நடந்து கொள்ளுவார்கள், ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்வார்கள், ஆலயத்துக்கு செல்வதையும் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதையும் விரும்புவார்கள். பரிசுத்தமாக வாழ, தேவனுக்கு பிரியமாக வாழ எப்போதும் முயற்சிப்பார்கள். ரூத்தின் வாழ்க்கையில் இழப்புகள், தடுமாற்றங்கள் வந்தன. ஆனாலும் அவர்களின் நம்பிக்கையை கவனியுங்கள். தான் ஒரு யூதர் அல்லாத பெண்ணாக இருந்தாலும் தன் மாமியாரிடத்தில் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன் என்கிறார்கள். சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும், அதாவது தடுக்கி விழும் யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என அறிந்து கொள்கிறோம். தடுமாற மாட்டேன் என்று சொன்ன தாவீது, ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொன்ன தாவீது இந்த சங்கீதத்தை எப்படி முடிக்கிறார் என பாருங்கள். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கின்றது, அதாவது என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கிறது என கூறுகிறார். ஆம், ஆண்டவரை நாம் நம்பும்போது நம்மை சமமான பாதைகளில் நடக்க வைப்பார். தடுமாற்றங்கள், தத்தளிப்புகள் மாறும், நம்மை தாங்குவார். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.